வாட்ஸ்அப் யூஸ் பண்றவங்களாம் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்டோட நம்பருக்கு அவனோட ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து ஒரு டாக்குமெண்ட் வந்திருக்கு. என்னோட ஃப்ரெண்டு அந்த டாக்குமெண்ட் ஓபன் பண்ணும்போது உள்ள இருக்க ஏர்டெலோட அபிஷியல் வெப்சைட் மாதிரியே கிரியேட் ஆன ஃபேக் வெப்சைட்ல இந்த வெப்சைட்டை நீங்க லாகின் பண்ணீங்கன்னா 15 GB இன்டர்நெட் ஃப்ரீயா தரேன்னு சொன்னதுனால என்னோட ஃப்ரெண்டும் அதை தெரியாம அதை லாகின் பண்ணிடுறான். அடுத்த லாகின் பண்ண 1 மணி நேரத்துக்கு அவனோட வாட்ஸ்அப் ஹேக் பண்ணிட்டாங்க. என்னோட ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப் நம்பரை ஹேக் பண்ணவங்க அவனோட வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட்ல உள்ள எல்லாருக்குமே இதே டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஆஃப்டர் 1 hour கழிச்சு இவன் போய் பார்க்கும்போது டாக்குமெண்ட் சென்ட் பண்ணதுக்கான எந்த ஒரு ப்ரூஃப்மே அதுல இல்ல. ஆனா அவனோட கான்டாக்ட்ல உள்ள எல்லா நம்பருக்குமே சென்ட் ஆயிருந்திருக்கு. ஈவன் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் என்னோட ஃப்ரெண்ட் சென்ட் பண்ணியிருந்த மாதிரியே அதே டாக்குமெண்ட் எனக்கும் வந்துருந்துச்சு. நான் வாட்ஸ்அப்ல ஒரு செட்டிங் ஆன் பண்ணி வச்சிருந்ததுனால என்னால இதுல இருந்து சேஃபா இருக்க முடிஞ்சுச்சு. உங்களுக்கும் தெரியாத வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து இது மாதிரி டாக்குமெண்ட் அண்ட் லிங்க்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதுல இருந்து எப்படி சேஃபா இருக்கணும்னு சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இது டாக்குமெண்ட் ஃபார்ம்ல வந்துச்சுன்னா உங்களோட வாட்ஸ்அப்ல செட்டிங்ஸ்ல ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டால போயிட்டு ஆட்டோ டவுன்லோட் ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவே உங்க ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து லிங்க் ஃபார்மேட்ல வந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் அபிஷியல் வெப்சைட்டானு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது அபிஷியல் வெப்சைட்டானு கன்ஃபார்ம் பண்ண முடியலன்னா குரோம்ல urlvoid.com வெப்சைட்ல போயிட்டு நீங்க அந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கனாலே அது ரியல் வெப்சைட்டா இல்ல ஃபேக் வெப்சைட்டானு அந்த வெப்சைட்டே சொல்லிடும். நீங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்க தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு இது மாதிரி அவேர்னஸா இருந்துக்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.